ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு நம்ம வந்து சப்பாத்தி வந்து ஒரு 4 to 5 கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 5 சப்பாத்தி போதும். நான் 5 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இது செய்யும் போது நீங்கள் அப்போ தான் சப்பாத்தி போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவே கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மார்னிங் போட்டது அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போட்டு இப்போ வந்து 4 to 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா மசிய வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து மசாலா வந்து காஷ்மீர் சில்லி பவுடரும் மல்லித்தூள் மட்டும் போதும். காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். 1 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாகவே அந்த ஸ்பூன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுங்கள். அது கம்மியாகாமல் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து அரை வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாவும் அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா சால்ட்டு கம்மியாகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும், நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அரை டம்ளர் போதும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சப்பாத்தியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா நல்லா பிடிச்சி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலாலாம் சப்பாத்தியில் இறங்குற மாதிரி நல்லா ஊறி அப்படியே இறங்கி வரும். அந்த மாதிரி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 2 இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா டொமேட்டோ சாஸும் சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு மூடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஒரு மூடி, டொமேட்டோ சாஸ் ஒரு மூடி, ரெண்டுமே சேமாக ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி பவுலில் சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சப்பாத்தி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.